1972 வந்து எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றதை நம்ம பார்த்தோம். அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய வாரிசாக திரைத்துறையிலே வரணும்னு முத்துவை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு பார்த்தோம் அடுத்த கட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள். 2வது கட்டத்தில் ஸ்டாலினும் எம்ஜிஆர் எதிர்க்க முடியல. அவர் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் சட்டமன்றத்தில் போய் சிம்மாசனத்தில் உட்கார முடியலன்றது தெரியும். ஆனால் என்னென்னா அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்தார். அப்போது ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டியது என்பதற்காக தன்னுடைய தளபதியாக இருந்த வைகோவை வெளியேற்றார். 94 வைகோவை வெளியேற்றார். இது வந்து வெளியேற்றுவது அப்படின்னு பார்க்கறதா? இப்போ எம்ஜிஆரில் ஆரம்பித்து வரணும்லாம் அவங்களாகவே அங்கே ஒரு முரண்பாடு இருந்ததுனால வெளியே வந்தது தானே. நீங்கள் போங்கன்னு அங்கேருந்து சொல்லலை. இல்லை அவர் தானே வெளியேற்றுறாரு. அவர் தானே நீக்கிறாரு, கட்சி விட்டு நீக்கிறாரு. தனி கட்சி பொருளாளர் கணக்கு கேட்கும் போது கட்சியை விட்டு நீக்கிறார். அவர் தான். அவர் நீக்கிற பிறகுதான் தனி கட்சி ஆரம்பிக்கிறார். அவராக வெளியே போய் தனி கட்சி ஆரம்பிக்கல. அதே மாதிரி வைகோவும் அப்படிதான். அவர் நீக்கின பிறகுதான் தனி கட்சி ஆரம்பிக்கிறார். இது கடந்த காலங்களில் நடந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உதயநிதியை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது இன்ப நிதியும் ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து கட்சி அமைப்பு ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாக அவங்க இது உள்கட்சி விவகாரம். நம்ம விமர்சிக்கலாம், ஆனால் அந்த கட்சி வந்து ஏற்றுக்குது, அவ்வளோதான். நம்ம வெளியே இருந்து விமர்சிக்கலாம். இது ஒரு பக்கம். மக்களுக்கு ஆட்சி கட்டலில் உட்காரும் பொழுது என்ன செய்தாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 18 வருஷம் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு மாநில கட்சிக்கு வாய்ப்பு கிடைச்சது திமுகவுக்கு மட்டும்தான். வேறு எந்த கட்சிக்கும் கிடைக்கல. தேவகவுடா பிரதமராகவே இருந்தார், குறுகிய காலம்தான். ஐக்கிய குஜராத் பிரதமராகவே இருந்தார், குறுகிய காலம்தான். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் பங்கு இருந்தது, லல்லு பிரசாத் கட்சி ஆட்சியில் பங்கு இருந்தது, மம்தா பானர்ஜி ஆட்சியில் பங்கு, எல்லாம் குறுகிய காலம் தான். ஆனால் இந்த 18 வருஷம் ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை இவர் மீட்டெடுத்தார்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாது.